இன்னைக்கு சமையல் செய்யறதுக்காக நேத்தே சாயந்தரம் காட்டுக்குள்ள போய் கீரை பறிச்சுட்டு வந்துடலான்னு போயிட்டேங்க. என்ன கீரை வேணும்னு கேட்டதுக்கு பாப்பாலும் தம்பியும் பீட்ரூட் கீரை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. பீட்ரூட் கீரை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்க. சரி பசங்க கேட்குறாங்களேன்னா அந்த பெட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கீரைங்களெல்லாம் பறித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. தம்பி நானும் வரேன், நானும் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பறிச்சுட்டு இருந்தான். நம்மளுக்கு வேணுங்கிற கீரையை பறித்து எடுத்தாச்சுங்க. அப்படியே வரும்போது பச்சை மிளகாயும் பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றுமே கொண்டுட்டு போகல, கீரை மட்டும் தான் பறிக்கலான்ட்டு போயிருந்தேன். சரி அப்படியே ஷர்ட்லேயே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டில் போட்டாச்சு. ஆனால் இந்த 4 செடி கொடுக்குற மிளகாய் அளவே இல்லைங்க. வேணுங்கிற மிளகாய் கொடுத்துட்டே இருக்குது. நான் சாம்பார், ரசம், பீட்ரூட் கீரை பொரியல் பண்ணலாங்கிற பிளானில் தாங்க இருந்தேன். திடீர்னு நைட்டு பாப்பா எனக்கு வெந்தயக்கீரை புளிக்குழம்பு தான் வேணும் அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்ட்டா. இருட்டு வேற ஆயிடுச்சேன்ட்டு லைட் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போயாச்சுங்க. இப்போ போய் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் வந்து கீரையெல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட்டாக லைட்டை தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வரும்போது தேங்காய் 2 விழுந்துருந்துச்சுங்களா, அப்படியே தேங்காயும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பீக்கங்காய் பூ வந்து நிறைய பூத்துருந்துச்சுங்க. இது வந்து எல்லோ கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. சாயந்தர டைமில் தான் பூ பூக்குங்களா, அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்படியே கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு போயாச்சு.